ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு பார்க்கலாம். இந்த சீரியல் வந்துட்டு செம்மையா போதியா அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பட் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு. அந்த பாட்டு வந்துட்டு இவருக்கு தாங்க பொருந்தும், சேரனுக்கு தான் பொருந்தும் என்றே சொல்லலாம். நம்ம நினச்ச மாதிரி ஐயனார் துணை சீரியல் ஃபேன்ஸ் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கு என்றே சொல்லாங்க சேரனுக்கு. ஓகே, அதாவது எவ்வளவோ வந்துட்டு நம்ம நிலா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க சேரன் அண்ணனுக்கு எப்படியாவது பொண்ணு பார்த்து வச்சிடன்னு. மேலும் பார்த்தீங்கன்னா சோழன் மேலே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் வந்துடுச்சுங்க. மேலும் அவங்க மைண்டில் என்ன தோணுதுன்னா, அதாவது நம்ம சோழன் வீட்டிலே இருந்துடலாம், இதுதான் நமக்கு வீடு. இன்னைக்கு கோயிலுக்கு கூட போகிறாங்க, அங்கே வந்துட்டு கார்த்திகா இவங்களை பார்க்குறாங்க. அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்த கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு சேரன் மாமாவை பிடிச்சிருக்குல, பிடிச்ச விஷயத்தில் வந்துட்டு உறுதியாக இருங்க, டெஃபினட்டாக வந்துட்டு அது நடக்கும்னு ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை பண்ணுங்கன்னு சொல்ல, அப்போ தானுங்க உங்கள் லைஃப் வந்துட்டு நல்லாயிருக்கும். பிடிக்காத மாப்பிள்ளையை கட்டிட்டு நீங்கள் எத்தனை நாள் நல்லா இருக்க போகிறீங்க, அதனால் வந்துட்டு தைரியமாக முடிவெடுங்க, எதாக இருந்தாலும் நான் பக்கபலமாக நிற்கிறேன்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு இவங்க ஓகே பண்ணுறாங்க நம்ம கார்த்திகா. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருங்க நிலா, எனக்கு சேரன் மாமா தான் முக்கியம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிற டயத்துக்கு ஒரு கோயிலுக்கு வந்துடுங்க, சேரனுக்கும் உங்களுக்கும் திருமணம் பண்ணி வச்சிடலாம், அதற்குண்டான ஏற்பாடு வந்துட்டு நான் பண்ணி வச்சிடுறேன். எப்படி இதை தைரியமாக சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு சோழன்கிட்ட இதை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிற இடம்லாம் உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக அமையுது, ஒன்று வந்துட்டு இவர் சரியாக பேச மாட்டாரு, இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு காஃபி குடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தாங்க, காஃபி ஷாப்பில் தான். ஒரு காஃபி வந்துட்டு 250 ரூபா. சேரன் அந்த மேனேஜரை பார்த்துட்டு சாக்காயிடுறாரு என்றே சொல்லலாம். என்னம்மா ஒரு காஃபி 250 ரூபாயாப்பா, என்னப்பா இதெல்லாம் நியாயமே இல்லைப்பா. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வசதி. அந்த பொண்ணு வரும்போதே ஆளை கூட்டிகிட்டு தாங்க வருது. அப்பயே பல்லவனுக்கு டவுட் வருது, இவர் யார் அப்படின்னு. விர யாராவது பிரதராக இருக்குண்டா, நம்ம இப்போ கூட வந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சோழன் சொல்கிறாரு. பட் வராங்க, இவருக்கு வந்துட்டு அள்ளு விடுதுன்னு வைங்களா, நம்ம சேரனுக்கு குப்புன்னு வேர்க்குது. அண்ணன் பதட்டப்படாதண்ணே, ஏனே ஒரு பொண்ணை பார்த்தா பதட்டப்படுற, சகஜமாக பேசுனேன், ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு படப்படன்னு கையங்காலம் ஆடுது. சேரன் எதுக்கு இப்படி பயப்படுறாருன்னு ஒன்றுமே புரியலைங்க. அதுதான் அவங்களுக்கு கரெக்டானவங்க வந்துட்டு கார்த்திகா தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. பேச்சு கொடுக்கும்போது அவங்க எல்லா உண்மையும் பட்டுன்னு பேசி முடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு தைரியமாக இருக்காங்க. இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்தது நான் இல்லைங்க, மேட்ரிமோனியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வரன் பார்த்துருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு வசதியெல்லாம் மேட்ரு கிடையாது, வீட்டோட மாப்பிள்ளையாக ஒரு பையன் தேவைன்னு அவங்க வந்துட்டு இதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த மாப்பிள்ளை மேலே விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே சேரன் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. என்னடா இப்படி ஒவ்வொரு டைமும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு, இவர் தான் என்னோட வருங்கால கணவர், இவரை தான் நான் லவ் பண்ணுறேன், கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவரை வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எங்கள் வீட்டில் தெரியாதனமாக ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்படியாவது வந்துட்டு இதை பிரேக் பண்ணிடுங்க, அதாவது இந்த திருமணத்தை வந்துட்டு கட் பண்ணிடுங்கன்னு நிலாகிட்ட அந்த பொண்ணு சொல்லுது. உடனே மனம் முடிஞ்சிடறாங்க சேரன், தம்பிகள் அனைவருமே மனம் முடிஞ்சிடறாங்க. சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் நிலா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் சரி வராது, அதாவது அண்ணனை நம்ம மிகப்பெரிய லெவலில் காயப்படுத்திட்டோம், இன்றைக்கி நடேசனை கூட யாருமே அந்த வீட்டில் மதிக்கலைங்க, ஆனால் வந்துட்டு இவங்க மதிக்க சொல்கிறாங்க, அவர் கோபமாக இருப்பார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் டீயை கொடுக்குறாங்க. நம்மளே இந்த பொண்ணு மதிக்குதான்னு சொல்லிட்டு நடேசன் இந்தம்மா அந்த படையை எடுத்து சாப்பிடுமான்னு சொல்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருக்கிறது என்றே சொல்லலாம். நடேசனை மதித்த ஒரே ஆள் நம்ம நிலா என்று தாங்க சொல்லணும். இனி மதியே கூப்பிட்டாலும், ஏன் மனோகரே எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலும் உதறி தள்ளிடுவாங்க என்றே சொல்லாங்க நிலா. அந்தளவுக்கு இந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆகிட்டாங்க என்றே சொல்லலாம். இந்த சீன் முடிஞ்ச பிறகு தான் அந்த கோயிலில் வந்துட்டு கார்த்திகாவை சந்திச்சு இந்த மாதிரி 10 மணிக்கு வந்துருங்கன்னு பேசினாங்க இல்லையா, சேரன்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லி நிலா தம்பிகள் வந்துட்டு சமாளித்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களா. அவர் சொல்கிறாரு, டே நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, சரிம்மா நான் இவங்கள நம்பலை, நீ சொல்கிறதுக்காண்டி நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க. பட் இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு திருமணம் நடக்கப் போகிறது என்றே சொல்லலாம். நம்ம சோழன் வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் வாழவந்தானை வந்துட்டு கூட்டிகிட்டு வராரு. அவர் சொல்லிட்டார், நீ என்னை கவனிச்சா போதும் தம்பி, நான் உனக்கு ஒரு அண்ணனாக இருக்கேன், என்ன பண்ணணுமோ பண்ணி வச்சிடறேன், குறுக்கே எவன் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு சம்மதம் தானே, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கலாம், அது போதுண்டா தம்பி, நான் பார்த்துக்கிறேன்டா, அண்ணனை மட்டும் நல்லா கவனிச்சிரு, இடையில யார் வந்தாலும் பார்த்துக்கலான்னு வாழவந்தான் ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாரு. இந்த சூழலில் தான் வந்துட்டு கார்த்திகாவும் கரெக்டாக 10 மணிக்கு வராங்க, அதாவது பெண் கோலத்தில் வராங்க. சேரன் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. என்னப்பா ஏதுப்பா என்னப்பா நடக்குது, ஏதாவது சொல்லுங்கப்பா, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், அந்த பொண்ணு உங்களை நம்பி வந்துருச்சு, அம்மா அப்பாவை
உதறி தள்ளிட்டு வந்துடுச்சு, இனிமேல் வீட்டுக்கு போக முடியாதுன்னு, நீங்கள் தான் தைரியமாக கட்டணும், இந்த பொண்ணை வச்சு வாழணும்னு அப்படின்னு நிலா வந்துட்டு ஸ்போர்ட்ஸாக பேசுகிறாங்க. அண்டு அதாவது ஒரு முடிவு எடுத்துறாருங்க. சரி நம்மளை நம்பி இந்த பொண்ணு வந்துடுச்சு, நிலா சொன்ன மாதிரியே நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம்னு தாலி அப்படி கழுத்தில் கட்டுறாரு. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்க போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.